படம் நல்லா இருக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. மெயினா ஆதித்யா பாஸ்கர் பண்ண அந்த கதையும், அதுக்கப்புறம் சாண்டி எல்லா கதையுமே வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவரு விக்னேஷ் கார்த்தியோட படத்துல திட்டமிருந்து அடியை விட இந்த படம் கொஞ்சம் ரொம்ப சென்சிபிளா கிளாரிட்டியா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிமினிங்லாம் போயிடுச்சு. மிச்சப்படி படம் ஓகே தான், நல்லா இருக்கு. கொஞ்சம் லேக் அடிக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்டோரி வந்து டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒய்ஃபாவும் அவங்க ஹஸ்பண்டாவும் அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் லேக் ஆகுது, நல்லா இருக்கு. ஃபேமிலியும் கொஞ்சம் பார்க்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே தான். ரெண்டு ஸ்டோரி நல்லா இருக்கு. செகண்ட் ஸ்டோரி வந்து இந்த அம்மா பையன் ஸ்டோரி செம்மையா இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு ட்ரெயிலர் பார்த்தேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது என்னடா படம் எடுத்துருக்காங்க, என்னென்ன படம் எப்படி சென்சார் வாங்கினாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா படம் பார்த்துருந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுவும் கடைசியெல்லாம் வர அந்த கலையரசன் நடிச்சுக்கிற அந்த பிரேம் கேம் டிவி ஷோல வந்து சைல்டு எக்ஸ்பிரஸ் எல்லாம் எப்படி வந்து மென்டல் டார்ச்சர் பண்றாங்க, அந்த சீன் மட்டும் கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓவரா எடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அதுவும் நல்லா மெசேஜ் சொல்றா வராங்க. ஆனா கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு லாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மற்ற குறை சொல்ற மாதிரி இல்லை. அது மற்ற ஒரு லிப்லக்ஸ் சீன் இருக்குது. அந்த இதுல வந்து கணக்கு மாதிரி கௌரிசன் வந்து வந்து கனெக்ட் லைஃப்ல. மற்றபடி லிப்லக்ஸ் சீனு ஆனா பத்து ஏசி கொடுத்துறாங்க. அது எது கொடுத்துருக்கானா இந்த படத்தோட கண்டென்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். சரி, எதுவுமே இந்த படத்துக்கு குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ட்ரைலர் பார்க்கும்போது இந்த விழிப்புணர்வு அந்த படத்துக்கு எவன் யூடியூப்ல வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அவன் வந்து படம் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, ஏதோ ஒரு கேவலமா சொல்ல மாட்டான். அது கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலே தெரியும் இப்படி எல்லாம் கழுவி ஊத்திருப்பாங்க. அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தானா நல்ல படமா தெரிஞ்சாரு அப்படிதான் சொல்லி இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஃபேமிலியோட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்துக்கணும். அது கடைசியா அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தக்காளி சட்னி ஒரு ஸ்டோரி வருது. அதுக்கு வந்து சுத்தி வயிறு ஒரு மாதிரி சொல்லிட்டு அதான் என்டர்டைன் போகுது படம். அந்த 4 ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு கௌரிசன் ஒரு விஜய் சேதுபதி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர் வரல அவரு நினைச்சுறாங்க. ரெண்டாவது ஸ்டோரி வந்து அந்த அமூல் அபிராமியும் சாண்டி மாஸ்டர் நடிச்சிருப்பாரு, கோல்டன் ரூல்ஸ். அது அவ்வளோ எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் மேலதான் இம்ப்ரெஸ் ஆகிடுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஸ்டோரி கோல்டன் ரூல்ஸ் சொல்லிட்டு சாண்டி வந்து லவ் பண்ண பொண்ணு கடைசியில பார்த்தா அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து தங்கச்சி முறையா வந்துடும். எப்படி பண்ணுவாங்க, இவரு தங்கச்சி கலந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சொல்லிட்டு காமெடியா வந்து சிரிக்க வச்சிருப்பாங்க. சிரிக்க வச்சுறாங்க. அதே நேரத்துல ஒரு ஆணுக்கு என்ன எப்படி பணம் பெண்ணுக்கு சொல்லிட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப்ல காமிச்சிருக்காங்க. ஆனா வந்து எப்படி சொல்லிட்டு அதான் சமுதாயத்துல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏற்ப தலைமைலாம் அதெல்லாம் நீக்கிட்டு ஒரே நேர்கோட்டில தான் இருக்கணும். அதான் பழமையெல்லாம் விட்டு புதுமையா அதை முக்கியத்துவம் இருக்கணும் பெண்கள் ஒண்ணு சொல்ல வராங்க. ஆனா நடைமுறை எந்த அளவுக்கு சாத்தியம் அவர் எதுவும் சொல்லவே இல்லை. அவர் கதை மட்டும் சொல்றாரு. அந்த முடிவை வந்து நீ பாத்துக்கோ, நீ உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு இதுல விட்டுருவியா அது வந்து அதுதான் எனக்கு பிடிச்சிருக்க பண்றாரு. அவரோட கதையெல்லாம் போட்டு ரொம்ப அதிகமா சொல்றாங்களே, ரொம்ப கம்மியா சொல்ல லிமிட்டா தேவையானாலும் சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு கனெக்ட் பண்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து ஐடில போயிடான். அவனுக்கு வந்து போகும்போது அவங்க பிரச்சனை இருந்து வேலைக்கு போய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை வந்து எப்படி சேஞ்ச் ஆகி அவன் லவ் பண்ற பொண்ணு வந்து எப்படி அவனுக்கு போகுது அது கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு பர்சனலா இருக்குது. அந்த ஸ்டோரியால ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியா இருக்கு. பார்க்கணும் தக்காளி சட்னி சொல்லி படத்தை வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்து அது எவனும் வாங்கிக்க மாட்டான். உங்களுக்கு படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். வந்து அப்படி எதுவும் எனக்கு தெரியல, ஆகுற மாதிரி இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு. புதுசா இருக்கு. மேபி குழந்தைங்கள்ல மோர்